சனி கிரகம் மனிதர்களை மட்டும் பிடித்தால் போதாதா, நம்மையும் பிடித்து உயிரை எடுக்கிறானேன்னு ஸ்வர்க்கத்துல தேவர்கள் பேசிக்க அங்கிருந்த தேவதைகள் சொல்றாங்க, அவனுக்கு நாம் தானே கிள்ளுக்கீரைகள், அவனுக்கு தைரியம் இருந்தால் மும்மூர்த்திகளில் யாரேனும் ஒருவரை பிடிக்கலாம், அதை விடுத்து பாவப்பட்ட நம் உயிரை எடுக்கிறானே. சனி கிரகத்தின் செயல்களை மட்டம் தட்டி பேசிட்டு இருக்கும் போதே சனி அங்கு வர அவரை பார்த்த தேவர்கள் எங்கு அவர் தன்னை வந்து பிடிச்சிடுவாரோன்னு நினைச்சு மூளைக்கு ஒருத்தரா ஓடுறாங்க. சனி பகவான் தேவலோகத்தை தாண்டி கைலாயத்துக்கு போறாரு. அப்ப தேவர்கள் நினைக்கிறாங்க, என்னடா இது, கைலாயத்தில் இவனுக்கு என்ன வேலைன்னு. அவரு பின்னாடியே போய் பார்க்க சனி பகவான் சிவனை பிடிக்க வந்திருக்கிறேன்னு சொல்ல, சிவனும் அடே கிராதகா, என்னையே நீ பிடிப்பாயான்னு கோவமா சொல்லிட்டு பார்வதி கழுத்தில் இருந்த ஒரு ருத்ராட்சத்துக்குள்ள ஒளிஞ்சு உட்காந்துக்கிறாரு. சரியா 7:30 நிமிடங்கள் முடிஞ்சு வெளியில வந்து சிவபெருமான், அடே சனி, 7:30 நிமிடங்கள் கழிந்து விட்டன, இனி உன்னால் என்னை பிடிக்கவே முடியாதுன்னு சொல்ல சனி பகவான் சொல்றாரு, ஈஸ்வரா, நீங்கள் ருத்ராட்சத்துக்குள் யாரையும் பார்க்காமல் இருளில் ஒளிந்து இருந்ததே நான் பிடித்ததால் தானேன்னு சொல்ல சிவபெருமான் சொல்றாரு, பாரபட்சமின்றி அவரவர் கர்மவினைக்கு ஏற்ப பிடித்து விடுவாய், நான் ஈஸ்வரன் எனும் என் பட்டத்தை கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அன்னையிலிருந்து சனி பகவான் சனீஸ்வரன்